ஹலோ எவ்ரிவன். என் பேர் கோகுல். நான் பிடெக் ஃபார்மஸ்யூட்டிக்கல் டெக்னாலஜி முடிச்சுட்டு இப்போ கரண்டா ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பெங்களூர்ல. ஸோ நான் உங்களுக்கு இப்போ லீனியர் ப்ரோக்ராமிங் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸ் ஐ வில் கம் அண்ட் ஜாயின் இன் த ஆஃப்லைன்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்னுடைய ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் மை ஹார்ட்லி விஷஸ் டு எவ்ரி ஒன் டு கிராக் திஸ் எக்ஸாம். ஸோ எவ்ரிவன் ஐ நோ திஸ். இந்த மேக்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாரும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரா நான் வந்து இப்போ லீனியர் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் திஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே +1 +2 படிச்சுட்டு வந்ததுனால லீனியர் ப்ரோக்ராமிங் இன்இக்வேஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிளாஸ் 11 12 கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகும்போது நீங்க எப்படியா இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம் ஓரியன்டா படிச்சிருப்பீங்க. பட் இப்போ கரண்டா வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு யூஜிக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் நீங்க மூவ் பண்ணி போகும்போது கண்டிப்பா நீ இன்னும் இன்டெப்தான கான்செப்டை நீங்க புரிஞ்சு படிக்கணும்னு விஷ் பண்றேன். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் திஸ் லீனியர் ப்ரோக்ராமிங். அதனுடைய ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஏன் லீனியர் ப்ரோக்ராமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி மேக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ கரண்டா ரூல் பண்ணிட்டு இருக்க சாட் ஜிபிடிஸ் அண்ட் ஏஏ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகும். ஸோ பேசிக் மேக்ஸ், அதாவது இன்டெகிரல்ஸ், டிஃபரன்ஷியல்ஸ், லீனியர் ப்ரோக்ராமிங், லீனியர் ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஏஐ மாடல், சாட் ஜிபிடிஸ், அதர் மற்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நீங்க நம்ம யூஸ் பண்ற மொபைல்ல நடக்கிற ப்ரோக்ராமிங்ல இருந்து நீங்க சர்ச் இன்ஜின்ல இருந்து எல்லாமே வந்து பேசிக் மேக்ஸ்ல இருந்து தான் ரன் ஆகுது. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் அதனோட கான்செப்ட் என்னன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ இதை ப்ராக்டிக்கலா அப்ரோச் பண்ணும்போது லீனியர் ப்ரோக்ராமிங் வந்து இட்ஸ் அ காமன் ஆப்டிமைசேஷன் ப்ரோக்ராம். அதாவது நான் இப்போ ஒரு பிசினஸ் ரன் பண்றேன். ஸோ அதனுடைய ப்ராஃபிட் எவ்வளோ, பிசினஸோடைய அல்டிமேட் கோல் வந்து ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை நான் மேக்சிமைசேஷன் பண்ணணும், அதே அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த ப்ராஃபிட்டை நான் மேக்சிமைசேஸ் பண்றதுக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் மினிமைஸ் பண்ணணும், அதை வந்து கால்குலேட் பண்ற ஒரு டூல் தான் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய லாபத்தை இப்போ நான் ஒரு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். அந்த கம்பெனில இருந்து எனக்கு ப்ராஃபிட் அதிகமாகும், அது வந்து மேக்சிமைசேஷன். ஸோ அந்த ப்ராஃபிட்டை எந்தெந்த ஃபேக்டர்ஸை நான் மினிமைஸ் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும். லைக் ரா மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரா மெட்டீரியல்ஸ் எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணணும், பவரை எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணணும், ஹியூமன் பவர் எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணணும், அந்த அப்ரோச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு டூல் தான் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ நீங்க இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ வெரி குட் ஃபியூச்சர் இன் த அப்கமிங் ஃபீல்ட்ஸ். அதாவது நீங்க வந்து இப்போ எல்லாமே வந்து கரண்டா டிஜிட்டலைசேஷன்ஸ் நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேன் பவர் ரிடக்ஷன்ஸ்ல இருந்து மேக்சிமம் ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு கொண்டு வரணும் தான் எல்லா கம்பெனிஸுமே வந்து யோசிக்கிறாங்க. அவங்களுடைய மேக்சிமம் ப்ராஃபிட்டை தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் உங்களுக்கு இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. ஸோ இதை எந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்தோம். லைக் இப்போ ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ காமன் ஆப்டிமைசேஷன் அண்ட் மினிமைசேஷன் அப்ரோச் யூஸ்ட் இன் அ பிசினஸ் எவ்ரிடே லைஃப் டு find the minimum or maximum value necessary of a linear expression in order to meet set of supplied linear constraints. So it may entail determining the most profit, the lowest cost, or the least amount of resource used among other things. ஸோ நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ப்ராஃபிட் நான் கண்டுபிடிக்கணும், அதே நேரத்துல லோயஸ்ட் காஸ்ட் இன்வெஸ்ட் கம்மி பண்ணி என்னோட ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு நான் கொண்டு போகணும் என் பிசினஸ்லங்கிறதுக்கு தான் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் வந்து மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ்ல, காமர்ஸ்ல, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல நீங்க அடுத்து எம்பிஏ பண்ணணும், இல்ல பிகாம் பண்ணணும், இல்ல ஒரு கம்பெனில போயிட்டு பிஓவா இருக்கணும், இல்ல ஃபைனான்ஸ் அனலிஸ்டா இருக்கும் போதெல்லாம் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
ஸோ இதுல வந்து நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெர்மினாலஜிஸும் நீங்க போக 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 வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ பேசிக் டெர்மினாலஜி ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆப்டிமம் வேல்யூங்கிறது மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ ஆஃப் த லீனியர் ஃபங்க்ஷன்ஸ். ஒன்னு என்னுடைய இப்ப நான் Z நீங்க ஒரு வேல்யூ கொடுக்குறேன் பாத்தீங்களா, இப்ப இதுதான் வந்து என்னுடைய காஸ்ட். ஸோ இந்த வேல்யூ வந்து மினிமமா இருக்கணுமா மேக்ஸிமம். இப்ப Z வந்து என்னுடைய ப்ராஃபிட்டா இருந்தா அது ஆப்வியஸா மேக்ஸிமம் வேல்யூவா நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ Z வந்து என்னுடைய காஸ்ட், அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ற காஸ்ட், நான் இன்வெஸ்ட் பண்ற ரா மெட்டீரியல், நான் இன்வெஸ்ட் பண்ற மேன் பவர், அப்படி வரும்போது இது வந்து லோயஸ்டா இருக்கும். ஸோ இந்த Z வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு ஆப்டிமம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ற இப்போ 250x + 75y, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து டிசிஷன் வேரியபிள் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ நீங்க எடுத்துல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒய் எக்ஸ் ஜெட்டோட வேல்யூ கொடுக்கும். ஸோ இந்த ஜெட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு ஆப்டிமம் வேல்யூ. அது வந்து மினிமம் மேக்சிமமா இருக்கணுமா மினிமமா இருக்கணுங்கிறத, இப்ப என்னுடைய ப்ராஃபிட்டா இருந்தா அது மேக்சிமமா வரணும். ஸோ அப்ப நான் எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி சப்ஸ்டிட் பண்ணி இங்க மேக்சிமம் கொண்டு வரணுங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய காஸ்டா இருந்துச்சு, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிசோர்சஸா இருந்துச்சுன்னா இப்ப எக்ஸ் அண்ட் ஒய் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ அந்த அளவுக்கு என்னுடைய Z வேல்யூ கம்மியாகும். ஸோ த ஃபங்க்ஷன் தட் நீட் டு பி இம்ப்ரூவ்ட், அதாவது மேக்ஸிமைஸ்ட் ஆர் மினிமைஸ்ட் த லீனியர் ஃபங்க்ஷன் வேர். ஸோ சப்ஜெக்ட் டு த சர்டன் கன்ஸ்டன்ட்ஸ் as determined by the set of the linear inequalities ன்னு சொல்லுவாங்க. ஸோ சாரி, so the function that need to be improved, maximized or minimized, அது இதுதான் அந்த வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Z is equal to 250x + 75y, where variables x and y are the decision variables. So next வந்து linear constraint சொல்லுவாங்க. The objective function to be optimized using a linear equations. So linearனா அவங்க எல்லாருக்கும் மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனே பாருங்க, Z is equal to 250x பவர் 1 தான், y பவர் 1 தான். சோ எந்த ஒரு வேரியபிள்லாம் வந்து பவர் 1ல வருதோ அதெல்லாம் வந்து லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ லீனியர்னா டிகிரி 1. ஸோ இங்க எக்ஸ் அண்ட் ஒய்யோட டிகிரி வந்து 1ஆ இருக்கு. ஸோ அதனாலதான் இதை வந்து லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுவே உங்களுக்கு 2ஆ இருந்துச்சுன்னா அது பைனாமியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். 3ஆ இருந்துச்சுன்னா ட்ரைனாமியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். 4 மேல போச்சு, 4க்கு மேல போச்சுன்னா அது பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. சோ இப்போ இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 1 இருக்கிறதுனால தான் இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். So linear constants. The objective function to be optimized using a system of linear inequalities and equations. So in a linear programming issues, linear inequalities, equations, or limitation on the variables used. So also called overriding condition or constraints னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இங்க பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ், அதாவது நான் கன்ஸ்டன்ஸ் வரும்னா எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் வருது. ஸோ லெஸ் தென் லெஸ் தென் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, அதெல்லாம் எப்போ வருதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வேரியபிள்ஸ். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து ஜீரோக்கு ஒன்னு ஈக்குவல் டு 0வா இருக்கணும், இல்லைன்னா லெஸ் தென் 0வா இருக்கணும். மோர் தென் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும், லெஸ் தென் 0வா இருக்கக்கூடாது. லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸா போகும். ஸோ அதனாலதான் இந்த கண்டிஷன்ஸை வந்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்றாங்க. ஸோ நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ஆல் ஆஃப் த வேரியபிள்ஸ் யூஸ்ட். ஸோ நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஆல் ஆஃப் த வேரியபிள்ஸ் யூஸ் டு மேக் டெசிஷன்ஸ் ஆர் அசியூம் டு ஹேவ் அ நான் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நான் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வரும்போது நான் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தேன்னா என்னுடைய Z வேல்யூ நெகட்டிவா போயிடும். ஸோ எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன்ல அது எல்லாமே ஒரு நான் நெகட்டிவ் வேல்யூவா தான் இருக்கணும். ஸோ ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, மேக்சிமைசேஷனா இருந்தாலும் சரி, மினிமைசேஷனா இருந்தாலும் சரி, அது வந்து நெகட்டிவ் வேல்யூவா இருக்கக்கூடாது. அதுதான் வந்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேல்யூ சொல்லுவாங்க.
So optimizations problemல a problem that seek to be minimize or maximize a linear equations. நான் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுக்குறேன். அதுல ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு வேரியபிள்ஸ் வச்சு எனக்கு வர ஒரு வேல்யூ வந்து மேக்சிமைஸா இருக்கணும், இல்லைன்னா அதாவது ப்ராஃபிட்டா இருந்தா அது மேக்சிமைசேஷன் வேல்யூவா இருக்கணும், இல்லைன்னா மினிமைசேஷன் வேல்யூவா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் எல்பிபி ஆர் கால்ட் ஸ்பெஷலி டைப் ஆஃப் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு தான் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் யூஸ் பண்றோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் த ப்ராப்ளம், அதாவது ஜென்ரலா ஒரு எல்பிபியை வந்து எப்படி ஸ்டேட் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ஆர் மினிமம் z இஸ் ஈக்குவல் டு c1 x1 பிளஸ் c2 x2 பிளஸ்னு இது எல்லாமே போய்கிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி குமுலேட்டிவான ஒரு z வேல்யூ வந்து அது மினிமைஸா இருக்கணும், மேக்சிமைஸா இருக்கணும், இல்லைன்னா மினிமைஸா இருக்கணும். ஸோ இதுதான் இந்த ஜென்ரல் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் அப்கமிங் சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ நான் இப்போ ஒரு ஜென்ரல் சம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்க. சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமைஸ் z வேல்யூ 4x plus y subject to the constraints x plus y is equal to greater than or equal to 50. அதாவது நான் எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா எனக்கு வந்து 50 இருக்கணும், இல்லைன்னா 50க்கு கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் இங்க ரெண்டுத்தையும் கூட்டினா 49 வரும். ஸோ மேக்சிமமா அதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50னா ஆல்மோஸ்ட் 50 தான், மேக்சிமம் 50, அதுக்கு மேல போகாது. அதே மாதிரி 3x பிளஸ் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 90னா 3x இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை நான் கண்டுபிடிச்சு அதுல சப்ஸ்டிட் பண்ணா அதனுடைய மேக்சிமம் வேல்யூ வந்து 90 தான் இருக்கணும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்னன்னா எக்ஸ் வந்து லெஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஐ மீன் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி ஒய் வந்தும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்ப ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான், நெகட்டிவ் வேல்யூ வராது. ஸோ இப்போ இதை வச்சு கிராஃபிக்கல் மெத்தட்ல இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஃபிக்கல் மெத்தட்ல ஸோ இதுதான் அந்த கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ கன்சர்ன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம குமுலேட்டிவா பண்ண போறோம். ஸோ கொடுத்திருக்க கண்டிஷன் வந்து எக்ஸும் ஒய்யும் வந்து லெஸ் கிரேட்டர் தென் ஆர் 0, அதாவது பாசிட்டிவ் வேல்யூல இருக்கும். ஸோ நம்ம வந்து 0,0 ஃபர்ஸ்ட் வேல்யூவை எடுத்துக்கிறோம். ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் 0 வந்து இப்போ இங்க இது வந்து எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ. இதை எடுத்துட்டு போய் நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 4 இன்டூ 0 0 பிளஸ் ஒய் 0 0. ஸோ ஜெட் வேல்யூ வந்து நமக்கு 0 தான் வரும். அதே மாதிரி இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கண்டிஷன்ல தான் வந்து உங்களுக்கு இது 50 ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். 3x plus y greater than or equal to less than or equal to 90. So maximum நமக்கு வேல்யூ 90. So 3x plus y, அப்போ y ஓட வேல்யூ x ஓட வேல்யூ நம்ம 0 போட்டோம்னா 3x 3 into 30 plus 0. அப்போ உங்களுக்கு கண்டிஷன் வந்து 90 ஆயிடும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 90. ஸோ இன் 30. ஸோ இந்த 4 இப்போ இந்த 30 வேல்யூவை எடுத்துட்டு போய் 4ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 120. ஸோ ஒய்யோட வேல்யூ 0. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு 0 வந்துடும். ஸோ 30 ஒய்யோட வேல்யூ 0ன்னு போட்டீங்கன்னா நம்மளுக்கு 120 வந்துடும். இங்க எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 4 into 30 120 plus 0 is equal to 120. ஸோ இங்க இப்போ எக்ஸோட வேல்யூ 30னா அப்போ ஒய்யோட வேல்யூ 20 ஆயிடும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 13 இப்போ ஒய்யோட வேல்யூ போடுங்க. ஸோ 20,13 போடும்போது நம்மளுக்கு ஜெட்டோட வேல்யூ 110 வரும். இப்போ எக்ஸ் எடுத்துட்டு போய் இங்க 20 போட்டீங்கன்னா 80 பிளஸ் 30 110. ஸோ ரிமைனிங் 0 50. ஸோ 4 into 0 0 பிளஸ் ஒய்யோட வேல்யூ 50. ஸோ அப்போ நம்மளுக்கு ஜெட்டோட வேல்யூ 50. ஸோ இப்போ ஜெட்டோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 120. ஸோ அப்போ நம்ம ஜெட்டோட மேக்ஸிமம் வேல்யூ ஜெட் இஸ் ஈக்குவல்
ஈக்குவல் டு 120. ஸோ இந்த கிராஃபிக்கல் மெத்தட் எப்படின்னு சொல்றேன். ஸோ நமக்கு வந்து கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டுமே வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவா இருக்கும்போது ரெண்டுமே வந்து நீங்க கிராஃபை பிளாட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ரெண்டுமே பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0,0 இங்க பிளாட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இதுல எடுத்துட்டு போய் எக்ஸ் பிளஸ் ஒய் எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல அது வரும். ஸோ இப்போ இதுக்கு கிராஃப் நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா 0,90 இங்க வரும். ஓகே, அதே மாதிரி 0,30 இங்க வரும். ஸோ அப்போ 3x பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50. அதுக்கு நீங்க கிராஃப் பிளாட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வரும். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு 120. ஓகே, ஸோ இது ஒரு பேசிக் சம். நெக்ஸ்ட் நான் ஆஃப்லைன்ல வரும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரான சம்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கம்பல்சரி கொஸ்டினான 15 கொஸ்டின்ஸ்ல வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பா வந்துடும். ஸோ நீங்க வந்து அந்த கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிராஃபை பிளாட் பண்ணி போட வேண்டியது தான் மெயின் வேல்யூ. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரப்போகுது. ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போறீங்க, லைன் டிரா பண்ண போறீங்க, அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளவுதான் இதுல. ஸோ ரிமைனிங் சம்ஸ்னா உங்களுக்கு ஆஃப்லைன்ல வரும்போது சொல்றேன்.